1975 இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியில் சேர்ந்தார். 2006 கார்ப்பிற்கு மாற்றலாகி 2007 டிஆர்பிக்கு வந்து தொடர்ந்து பணி செய்து இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் பணி ஓய்வு பெற இருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர், மிக எளிமையானவர், அது மட்டுமல்ல யதார்த்தமானவர். பொங்கல் விழாவிற்கு வருகை தந்துள்ள பொங்கல் விழா குழு தலைவர் திரு ரத்தினசாமி அவர்களையும், நமது சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள திரு KV ரவி மற்றும் சோனவ் திரு C ஜோஷி அவர்களையும் நிர்வாக குழு சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் மாறுவேட போட்டிக்கு நடுவர்களாக வந்துள்ள நடுவர்கள் 3 பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாறுவேட போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள குழந்தைகளையும், அதைத் தொடர்ந்து நடைபெற உள்ள பாடல், நடனம், நாடகம் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வந்துள்ள குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியை காண வந்துள்ள ஆமைப்பாக்கம், அணிபுரம் மற்றும் கல்பாக்கம் நகரிய அன்பர்கள் அனைவரையும், இங்கு கூடியுள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்று இவ்விழாவினை கண்டுகளிக்குமாறு வேண்டி எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. 96 ஆரம்பித்தோம். 96 ஆரம்பிக்கும் போது வெகு சிறிய அளவில், அதாவது ஸ்மால் ஸ்கேல், அந்த அளவில் தான் ஆரம்பித்தோம். அப்போது இந்த டவுன்ஷிப்பே, இந்த நகரியமே கிடையாது. அந்த மேற்கு நகரியத்தில் தான் துவங்கினோம். துவங்கிய போது சீனியர் ஹாஸ்டல் தான் துவங்கினோம். அங்குதான் பெரும்பாலான விழாக்கள் நடைபெறும். அந்த சீனியர் ஹாஸ்டல் நீங்கள் பார்த்தால் அது ஒரு இன்டோர், இன்சைடு ரூம். அதில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் அதை பெரிய அளவில் கொண்டாடணும்னு முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகப்பெரிய சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிட்டது. அதில் சிலவற்றை கூற விரும்புகிறேன். முதலில் அவுட்டோர், வெளியில் கொண்டாட அனுமதி இல்லை என்பதுதான் முதலில் கூறப்பட்ட வார்த்தைகள். நாங்களும் பிடிவாதமாக வெளியில் தான் கொண்டாடுவோம், நாங்கள் பெரிய அளவில் கொண்டாட விரும்புகிறோம் என்று சொன்னது அப்போ எதிர்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்ப்புகளை சமாளித்து வெளியில் வந்துவிட்டோம். வெளியில் வந்தோம், ஆனால் முழு அளவில் வெளியில் வர முடியவில்லை. எம்டி பூலில் 2வது ஆண்டு கொண்டாடினோம். எம்டி பூல்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆமைப்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது இந்த மேற்கு நகரியத்தின் கடைக்கோடி எல்லை, அதையும் ஓகே அதிலேயாச்சும் கொண்டாடலாம், வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில வெளியே வந்தோம். அப்புறம் அதுல திருப்தி அடையாததுனால மேலும் போரிட நேரிட்டது. அதில் போரிடம் மீன்ஸ் திருப்பி கேட்க வேண்டியது ஆரம்பிச்சதுனால இதற்கு எதிர்ப்புகள் எதுனா, நாம் இது பொதுவான விழா என்று நினைக்கிறோம், ஆனால் இது பொதுவான விழா அல்ல என்று கூறப்பட்டது. ஆனால் கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால்தான் மேற்கு நகரியத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முதலில் ஸ்டேஜ் போட்டு 3வது ஆண்டு என்று நினைக்கிறேன், 3வது ஆண்டு 4வது ஆண்டு, அதெல்லாம் முழு அளவில் வெளியில் பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தோம். அதுல எல்லா பழைய ஆட்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும், ஆனா புது ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியாது. எங்கள் கஷ்டம் எப்படி இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறது, அதுக்காக தான் இதை சொல்ல விரும்பினேன். அப்புறம் நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்கு எதிரி வெளியே இல்லை, நம்மகிட்ட தான் நம்ம பேர். இது ஓப்பனா பேசுறதுனால நான் சொல்றேன். ஏன்னா நம்ம 50% ரொம்ப சகிப்புத்தன்மையில் இருந்தாலும் 50% சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால தான் நம்ம ப்ராப்ளமே.
நம்ம ப்ராப்ளம் நம்மகிட்ட தான் இருக்கிற வழியே வேற எங்கேயும் இல்லை. அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் இந்த வருஷம் கூட ப்ராப்ளம் இருந்துச்சு. இது தொடர்கதை. இந்த தொடர்கதை இப்படித்தான் போகும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் விடாமல் உறுதுணையாக நிறைய நண்பர்கள் கொடுக்கும் ஆறுதல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது 15வது வருடம் வந்துவிட்டோம். இன்னும் தொடரும். அதற்கு புதியவர்கள் முன்வர வேண்டும். இன்னும் எதிர்காலத்தில் எடுத்து செல்ல மேலும் மேலும் இந்த பொங்கல் விழா சிறப்புற்று கொண்டாட புதியவர்களின் வருகை தேவை. அது நான் இப்போ 2-3 வருடமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஓகே, அதனால புதியவர்கள் மேலும் மேலும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வந்துள்ளோம் 3 விவசாயிகளையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு உடைகளும் பண முடிப்பையும் வழங்குவதற்கு நிர்வாக குழு உறுப்பினராக திரு ஜி சிவலிங்கம், திரு என் ஜனார்தனம், திரு யு முத்துப்பாண்டியன் மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு பெரியவர்களே, இந்த விழாவில் நீங்கள் வந்து கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமை. உங்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி. Brothers and sisters, அம்மை பக்கம். இந்த பாட்டை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். பாத்தீங்களா? அவளின் வீட்டுல வெண்ணெய் திட்டு வந்திருக்கா. எனக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். அது